ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. வணக்கம். என்ன தெரியுதுங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஜூலை மந்தோட லாஸ்ட் வீக்கில் இருக்கிறோம். ஸோ இனிமேல் தான் இந்த ஜூலை மந்தில் ஸ்கெடியூலில் இருக்க சில முக்கியமான அனிமியோட தமிழ் டப்பிங் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அப்படி நேற்று கூட ஒரு அனிமியோட தமிழ் டப்பிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அனிமி என்றும் இப்போ ரீசெண்டாக வேறு என்ன அனிமியோட அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்குன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நம்ம சேனலை யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நண்பா. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சரி, இதில் நம்ம முதலாவது என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 3ஆம் தேதி நம்ம டாண்டாடன் அனிமியோட சீசன் 2 முதலாவது எபிசோட ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணக்க ஜப்பானீஸ், இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி டப் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ் தெலுங்கு டப்ப ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போ 3 வாரம் கழிச்சு, அதாவது ஜப்பானீஸ்ல 4 எபிசோட் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம டாண்டாடன் அனிமியோட சீசன் 2 முதலாவது எபிசோட தமிழ் மற்றும் தெலுங்கு டப்ப நேற்று ஜூலை 24ஆம் தேதி நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருமே இந்த டாண்டாடன் அனிமியோட சீசன் 2 முதலாவது எபிசோட் இப்போ ரிலீஸ் ஆகாமல் வெயிட் பண்ணி கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ ரிலீஸ் ஆயிட்டு நண்பா. இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கைஜு நம்பர் அனிமியோட முதலாவது எபிசோடுமே செப்டம்பர் 19ஆம் தேதி ஜப்பானீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள்லயே தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்தி டப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம டாண்டாடன் அனிமி மாதிரி ஒரு 3 வாரத்துக்கு பிறகு தான் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா உடனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்ரி சாட்டர்டே நம்ம கிரஞ்சிரோல இந்த கைஜு நம்பர் அனிமியோட சீசன் 2 எபிசோட எதிர்பார்க்கலாம். முக்கியமா இந்த சீசன் 2ல மொத்தமா 11 எபிசோட் தான் இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிரஞ்சிரோல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம கிளவட்டஸ் என்கிற அனிமியுமே வீக்லி எவ்ரி வெனஸ்டே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இது வரைக்குமே ஒரு 4 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்குது. அடுத்தடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முதல் ரிலீஸ் ஆன எபிசோட் எல்லாமே நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமலே ஃப்ரீயாவே பாத்துக்கலாம். ஸோ இதை தவிர்த்து நம்ம மைட்ரஸப் டார்லிங் அனிமியோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்பமே இன்னும் நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணல. ஸோ இது எப்போ ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சண்டே, அதாவது ஜூலை 24ஆம் தேதி நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் ஆயிருக்குது. மாஸ்டர் நெக்ஸ்ட் ஜூலை 30ஆம் தேதி நம்ம கப்பல் ஆஃப் கோக்குஸ் அனிமியோட சீசன் 2 முதலாவது எபிசோடுமே தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. அடுத்து நம்ம காச்சியாகுட்டாங்கிற அனிமியோட 3வது எபிசோட் போன சண்டே ரிலீஸ் பண்ணல. எப்ப எலெக்ஷன் டைம் என்றால அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ இப்போ இந்த சண்டே 3வது எபிசோட ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, இதுக்கப்புறமா நம்ம கிரஞ்சிரோல நேற்று ஒரு அனிமியோட தமிழ், தெலுங்கு டப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 என்ற அனிமியை தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அனிமியோட நேமே இந்த அளவுக்கு பெருசா இருக்கீங்க. கண்டிப்பா இதுவுமே ஒரு இசைக்காய் டைப் அனிமியா தான் இருக்குது. மொத்தமா இந்த அனிமில 12 எபிசோட் இருக்குது நண்பா. ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஏப்ரல் மந்த்ல ஷெடியூல் பண்ண பிளாக் பட்லர் அனிமியோட சீசன் 5ல இருக்க எல்லா எபிசோடுமே இப்போ ரிலீஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தமா இந்த சீசன் 5ல 13 எபிசோட் இருக்குது நண்பா. அடுத்து நம்ம லோட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் என்ற அனிமியோட ஹிந்தி டப்ப நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அனிமியோட இங்கிலீஷ் டப்புமே இன்னைக்கு நம்ம கிரஞ்சிரோல ரிலீஸ் பண்ண போறாங்க நண்பா. இதோட தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. வேணும்னா இந்த அனிமில இருக்க எல்லா எபிசோடுமே ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம கிரஞ்சிரோல இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்கை எதிர்பார்க்கலாம். வரமாட்டான் செட்டு. சரி, இதுக்கடுத்து நம்ம கொனைய சேனல்ல ஒபாச்சாமா கோன் அனிமி சீரிஸ் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மண்டே டு ஃப்ரைடே மதியம் 3 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கார்ட்டூன் மாதிரியான ஒரு அனிமி தான் இது. ஸோ இதுக்கு முதல்ல 2022ல இந்த கார்ட்டூனை நம்ம சொனைய சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பிராண்ட் நியூ எபிசோட், அதாவது போன வருஷம் செஞ்சாரங்க ரிலீஸ் பண்ண மாதிரி இப்போ இந்த கார்ட்டூனோட பிராண்ட் நியூ எபிசோடுமே நம்ம சொனைய சேனல்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. சரி, இதுக்கு அடுத்து நம்ம சீகாப்பேல புளுலோக் அனிமியோட ஒரு நியூ டப்புமே ரிலீஸ் பண்ண போறாங்க. அதாவது ஹிந்தி டப்ல கொண்டு வரதுக்கு அதிகமான சான்ஸுமே இருக்குது. ஆனா இப்போ ரீசெண்டா நம்ம பீக்கி பிளைண்டர்ஸ் என்கிற ஒரு வெப் சீரிஸோட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்புமே நம்ம சீகாப்பேல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதுவுமே தமிழ், தெலுங்கு டப்ல கொண்டு வரதுக்குமே அதிக சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, இந்த புளுலோக்கை எத்தனை தடவை ரீட் அப் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முதல் நம்ம கிரஞ்சிரோல் மற்றும் அனிமி டைம்ஸ்லயுமே இதை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி டப்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ 3ஆவதா ரீட் அப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. சரி நண்பா, இதுக்கப்புறமா நம்ம ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அனிமியோட நியூ சீசன் 3க்கான ட்ரெய்லரை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீசன் 3 அக்டோபர் மந்த்ல ஷெடியூல் பண்ணிருக்காங்க நண்பா. இதுவுமே கம்டப்ல ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த அக்டோபர் மந்த்ல நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமியோட சீசன் 3யுமே ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த சீசன் 3யோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் மந்தோட 3rd வீக்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. என்ன வெயிட் பண்ண சொல்றேன். ஸோ இந்த அனிமியுமே தமிழ் டப்ல கொண்டு வருவாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த சீசன் 3 அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆயிருக்கனால ஸோ அதுக்கு முதலோ அல்லது இந்த சீசன் 3 ரிலீஸ் ஆகி முடிஞ்ச பிறகு இந்த அனிமியோட தமிழ் டப்பிங்க கொண்டு வரதுக்குமே சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நிறைய பேர் வின் பிரேக்கர் அனிமியோட சீசன் 2வோட தமிழ் டப்பிங்குமே எப்போ ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவுமே அக்டோபர் மந்த்ல ரிலீஸ் ஆகிறது தான் அதிக சான்ஸ் இருக்கு. சரி, இதுக்கப்புறமா நம்ம கிரஞ்சிரோல நெக்ஸ்ட் வீக், அதாவது ஜூலை 31ஆம் தேதி இன்னொரு அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு அனிமி தான். அது என்ன அனிமின்னு பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் நோட்ஸ் என்கிற அனிமி தான். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.